மகளிர் நாளாக அத்தனை கண்டங்களிலும் உள்ள நாடுகளில் தாய்க்குலம் அதை உறுதி எடுத்துக் கொள்கின்ற நாளாக இன்னும் பூட்டப்பட்டிருக்கின்ற விலங்குகளை அகற்றி சுதந்திர பறவைகளாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் நாள் விழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்று நிறைவடையும் தருணத்திலே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மகளிரணி செயலாளர் தங்கை மல்லிகா தயாளன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், காவிரி ஆற்றங்கரையில் நம் இயக்கத்தை பாதுகாக்கின்ற அரணாக திகழும் டாக்டர் ரொஹையா அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆர்வீர் இளவல் மல்லை சத்யா அவர்களே, கொள்கை விளக்க செயலாளர் ஆர்வீர் சகோதரர் வந்தியத்தேவன் அவர்களே, இங்கே உரையாற்றிய அன்பு சகோதரிகள் ராணி செல்வின், பட்டுக்கோட்டை முன்னாள் தலைவர் நகர்மன்ற தலைவர் தங்கை ஜெயபாரதி விஸ்வநாதன், நாமக்கல் சகோதரி பத்மா பழனிசாமி, கரூர் பாப்பாத்தி குமரேசன், செங்கல்பட்டு ஜானகி அம்மாள், புதுவை எலிசபெத் மற்றும் சகோதரிகள் லட்சுமி ஜீவா, கௌசல்யா ரவி, தாகிரா பானு, மோனிசா நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஜீவன், சுப்பிரமணி, டிசி ராஜேந்திரன், கழகக்குமார் மற்றும் நெமிலிச்சேரி பாபு, மாவை மகேந்திரன், சூரியகுமார் ஆவடி துணை மேயர், கருணாகரன், நன்றியுரை ஆற்றிய உஷா ஜெயச்சந்திரன், பெரியார் பெண்ணுரிமை போராடி என்று பேசிய ஆசிரியை திவ்ய பாரதி, சகோதரிகள் சந்திரா ஜெகநாதன், சசிகலா லோகு, ஆனந்தி ராமதாஸ், ஜி கே பாரதி பாலாஜி, நெல்லை பானுமதி, துளசிமணி, சாந்தாமணி மற்றும் தருமபுரி மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய இயக்கம் பட்டொளி வீசி பறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த சாலையிலே நம்முடைய கழக வண்ண மணிக்கொடிகள் பட்டொளி வீசி பறக்க ஏற்பாடு செய்கிற ஆர்வீர் தம்பி தென்றல் நிசார் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, அன்பு தாய்மார்களே, பாசமிக்க சகோதரிகளே, வணக்கம். இந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் நாள் என்று வருவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 1866 அமெரிக்காவிலே தான் முதலாக மகளிர் தங்களுடைய தொழிற்சாலைகளிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு என்று அவர்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து பெரிய போராட்டம் நடத்தினார்கள் நியூயார்க்கிலே.
அதன் பிறகு சிகாகோ நகரத்திலே அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதிலே உயிர் தியாகம் செய்தவர்கள் உண்டு. இந்த போராட்டங்கள் நடைபெற்று பிரெஞ்சு புரட்சி 1789 நடந்ததென்றால் 1889 சரியாக 100 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இந்த மகளிர் நாளை உலக மகளிர் நாளாக நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். கிளாரா ஜெட்கின் என்கின்ற அந்த சகோதரி தான் எல்லோரையும் அனைத்து கண்டங்களிலே இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு பாரிஸ் நகரத்திலே அந்த கூட்டத்தை நடத்தி அதிலே 8 மணி நேரம் வேலை என்கிற உத்தரவாதத்தோடு ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதியை அவர்கள் கொண்டாடுவது மகளிர் நாளாக கொண்டாடுவது என்று தீர்மானம் செய்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டுதான் மாமேதை விளாடிமிர் லெனின் சோவியத் ரஷ்யாவிலே அந்த மகளிர் நாளை அறிவித்தார்கள். இப்படி மகளிர் தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்ற உணர்வு உபகண்டத்தில், இந்திய உபகண்டத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தாயகத்தில் செங்கல்பட்டிலே மாநாடு நடத்த போது தந்தை பெரியார் அவர்கள், அறிவாசான் பெரியார் அவர்கள் அங்கேதான் மகளிருக்கு சொத்துரிமையிலே பங்கு வேண்டும், சம வாய்ப்பு மகனுக்கு இருப்பதை போல மகளுக்கும் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த கட்டத்திலே நிறைவேற்றவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் தந்தை பெரியார் அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அந்த உணர்வோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மகளிர் போராட்டங்களிலே கலந்து கொள்வது என்று சொன்னால், அங்கே ஈரோட்டில் மது ஒழிப்பு போராட்டத்தில் அங்கே கண்ணம்மா நாகம்மா என்று தந்தை பெரியாரின் துணைவியாரும் சகோதரியும் போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார்கள். அது அந்த குடும்பமே அப்படி தியாகம் செய்த குடும்பம். பெரும் வசதி படைத்தவர் ஈரோட்டு பெரியார். அவர் சிக்கனமாக இருப்பார். ஒரு காலனாவை கூட வீணாக்க மாட்டார். ஆனால் அவ்வளவு சொத்துக்களையும் பிதிரார்ஜித சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிற முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்களையும் தான் வசூல் செய்த நிதியையும் அனைத்தையும் அறக்கட்டளை ஆக்கி கட்சிக்கே, திராவிடர் கழகத்துக்கே தந்த வள்ளல் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் செய்த அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டது. பாஞ்சாலத்திலே மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டானே மற்ற இருவரோடு, அந்த பகத்சிங் அவர் இறுதியிலே ஆற்றிய உரையையும், நான் ஏன் நாத்திகனானேன் என்று அவர் எழுதிய புத்தகத்தையும் தந்தை பெரியார் அவர்களினுடைய சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள்தான் அவர்கள் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தின் சார்பில் அவற்றை நூல்களாக வெளியிட்டார்கள். பகத்சிங் நான் ஏன் நாத்திகனானேன் என்ற புத்தகம் வேறு எந்த மொழியிலும் அப்பொழுது மொழிபெயர்க்கப்படவில்லை. தமிழிலே போட்டு அதை ஆங்கிலப்படுத்தினார்கள். ஆக அப்படி ஒரு வரலாறு தந்தை பெரியார் அவர்களுக்கு உண்டு. அவர் மகளிர் உரிமைக்காகவே மிக முக்கியத்துவம் கொடுத்து சமூக நீதிக்கு எப்படி குரல் கொடுத்தாரோ, தீண்டாமைக்கும் இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடிய மனப்பான்மைக்கும் வேட்டு வைக்கின்ற மதத்திலே அவருடைய பிரச்சாரம் அமைந்தது. ஆக மகளிர் உரிமையை பற்றி பேசுவதென்றால் தந்தை பெரியார் தான் அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தார் என்பதும், மறைமலை அடிகளினுடைய மகள் நீலாம்பிகை அம்மையாருடைய தலைமையில் ஒற்றைவாடியிலே ஒரு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்தப்பட்டு அதிலே நம்முடைய ஐயா அவர்களுக்கு ஈவேரா என்று அழைக்கப்பட்ட அந்த மாமனிதருக்கு பெரியார் என்ற பெயரை சூட்டியது அந்த மகளிர் மாநாட்டில் தான். ஆக பெரியார் என்ற பெயரே நீங்கள் கொடுத்ததுதான்.
அப்படி அவர் மீது மகளிர் உரிமை நாள் என்று சொல்லுகிற போது மூட நம்பிக்கைகளை சாடினார். சாதி வேற்றுமையை ஒழிக்க பாடுபட்டார். தரித்திரர் என்று சொல்லப்படுகிற வாழ்வின் விளிம்பு நிலையிலே தள்ளப்பட்ட அந்த மக்களை எல்லாம் உயர் தளத்திலே கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். அதற்காக அவர் அந்த வீடுகளுக்கு சென்றார், அங்கே சாப்பிட்டார், அவர்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை எல்லோரும் இன்றைக்கு வடநாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களும் பெரியாரை பற்றி கேட்கிறார்கள், பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நூல்களை வரவழைத்து படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே ஒரு சகோதரி கூட அந்த யுனெஸ்கோ கொடுத்த வர்ணனையை சொன்னார்கள் அல்லவா, the prophet of the new age, புத்துலகத்தினுடைய தீர்க்கதரிசி, சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா, தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ், சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியினுடைய காவலர், ஆர்ச் எனிமி ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ரிச்சுவல்ஸ், மூட நம்பிக்கைகளுக்கு பரம வைரியாக இருந்த தந்தை பெரியார் தான் சமூக நீதியின் காவலராகவும் பாடுபட்டார் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்பாகிய யுனெஸ்கோ அந்த நிறுவனம் பெரியாருக்கு இந்த பட்டத்தை சூட்டியது. ஆக வெளிநாடுகளிலே இருப்பவர்கள் கூட நம்முடைய பெரியார் அவர்களை தேர்தலில் போட்டியிடாதவரை ஒரு 20-30 பதவிகளை ஒரே நேரத்திலே ராஜினாமா செய்துவிட்டு வந்தவரை மூச்சு அடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தியாகராய நகர் கடைசி பொதுக்கூட்டத்தில் டெல்லி ஆதிக்கத்தை கடுமையாக சாடி, உனக்கும் எனக்கும் என்னடா தொடர்பு, நீ பேசுகிற மொழி வேறு, நான் பேசுகிற மொழி வேறு, நீ சாப்பிடுகிற உணவு வேறு, நான் சாப்பிடுகிற உணவு வேறு, எந்த விதத்திலும் உனக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, நீ என்ன எஜமா, நாங்கள் என்ன அடிமைகளா, மரியாதையாக வடக்கே ஓடிவிடு, ரகலை வேண்டாம். இவ்வளவு அழுத்தமாக உயிர் போவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தியாகராய நகரிலே பேசிவிட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வேறொரு சிஎம்சி மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். அந்த 24ஆம் தேதி இரவு அன்று அவர் மறைந்தார். ஆக தந்தை பெரியார் அவர்களுடைய வழியே அண்ணன் வீரமணி அவர்கள், ஆசிரியர் வீரமணி அவர்கள் திராவிடர் கழகத்தை நடத்தி வருகிறார்கள். கருத்து மாறுபாடுகள் சிறிதளவு வந்து குளத்தூர் மணி ஒரு இயக்கமாகவும் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு இயக்கமாகவும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவையும் திராவிட இயக்கம் தான். நம்முடைய இயக்கம் ஒரு முறையான திராவிட இயக்கமாகத்தான் திகழ்கிறது. இந்த திராவிட இயக்கத்தின் ஆணிவேரையே அசைத்து பிடுங்கி எறிந்து போட வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் அவற்றை பின்னணியிலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் கடுமையான முயற்சிகளை இந்தியாவிலே எந்த பகுதியை நாம் கைப்பற்றினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை என்று பாடுபடுகிறார்கள். இப்பொழுது தொகுதி மறுவரையறை திட்டம் என்பது நம்மை பழிவாங்குவது, நம்மை ஒதுக்குவது, நம்மை விட 3 மடங்கு 4 மடங்கு உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக எம்பிக்கள் வந்து விடுவார்கள். அவர்களாகவே ஒரு மசோதாவை தென் மாநில ஆதரவு இல்லாமலேயே நிறைவேற்றிவிட முடியும். அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து என்று சொன்னால் அதை தடுக்கின்ற காவல் அரணாக சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று ராணுவத்திலே சொல்வதை போல முன்னாலே செல்லுகிற படையாக திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு அரண் போல் மதில் போல் கவசம் போல் வாழ் போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். அதை முன்னெடுத்து செல்வேன். முன்னெடுத்து செல்பவன் எந்த களங்களுக்கும் அஞ்சாது. இது 80 வயது வரை 60 வருடங்கள் களத்திலே துணிந்து நிற்கின்ற
உங்கள் வைகோதான். அப்படி ஒரு போராட்டங்கள் வருகிற போது திமுக கழகத்தை, திராவிட இயக்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு வைரவாளாக நான் திகழ்வேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நெடுங்காலம் ஓடிவிட்டது. ஆனால் நான் நம்முடைய கடமை என்ன? மாணவனாக அண்ணாவின் இயக்கத்திலே சேர்ந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றினோம். அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் தான் நான் போய் சேர்ந்தேன். கோகலே ஹாலில் 1964 ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று இரவே அண்ணா அவர்கள் வீட்டுக்கு சென்றோம். அவர் நீ நல்லா பேசுறேன்னு சொல்லி பாராட்டினார். அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய தலைமையிலே நான் ஒரு மெய்காப்பாளனாக, தொண்டனாக, பேச்சாளராக, சிறை பறவையாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதன் பிறகு தவிர்க்க இயலாத சில காரணங்களால் நான் வெளியேற்றப்பட்ட பிறகும் கூட திராவிட இயக்கத்தை நேசித்ததால் தான் நம்முடைய கொடியிலே அதே கருப்பும் சிவப்பும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடியை மேலே சிவப்பு, கீழே சிவப்பு, நடுவிலே கருப்பு, அதை அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். சிவப்பு என்பது வீரிய சிந்தனை புரட்சியை குறிக்கும். காலப்போக்கில் முழுமையும் சிவப்பு வண்ணமாகிவிடும் என்று அண்ணா அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார்கள். அவர் சொன்னதற்கேற்ப அந்த கொடியிலே பாதி அளவுக்கு மேலே சிவப்பு வண்ணமும் கருப்பினுடைய அளவு குறைந்து வருவதும் நம்முடைய கட்சி கொடியில். நம்ம கொடியும் திமுக கொடியும் ஒரு வரிசையிலே கட்டிவிட்டால் பார்ப்பதற்கு எல்லாமே கருப்பு சிவப்பாகத்தான் தெரியும். அந்த முடிவை எடுத்தது எவ்வளவு சிறப்பு! மறுமலர்ச்சி மன்றம் என்று அண்ணா அவர்கள் காஞ்சியிலே ஒரு மன்றம் அமைத்தார்கள். அதை நினைவிலே கொண்டுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று காரணத்தோடு அந்த பெயரை சூட்டினோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி வரட்டும் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய கடமை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற, துணிச்சலாக எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய, நிதியே தரமாட்டோம் என்று டெல்லி ஏகாதிபத்தியம் மத்திய அரசு சொன்னாலும், நீ நிதி கொடுக்காவிட்டாலும் நான் இங்கே இருக்கின்ற நிதியை கொண்டே மிகச் சிறந்த பொற்கால ஆட்சியை வழங்குவேன் என்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரே சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல டாக்டர் கலைஞரிடத்தில் நான் கடைசியாக போய் சந்திக்கிற போது அவர் பேச முடியவில்லை. ஆனால் பேச்சை கேட்க முடிந்தது அவரால். அதனிடத்திலே உங்களுக்கு எப்படி நான் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று அவரிடத்திலே சொல்லி அவர் என் கையை பற்றி கொண்டார். அவருடைய கண்கள் கலங்கின. ஆகவே வாழ்க்கையிலே எந்த இடத்திலே இருந்து புறப்பட்டோமோ அதே இடத்துக்கு தான் நாம் திரும்பி வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அடித்தளம் அமைத்து அதற்கு பேரில் அடித்தள கற்களை அடுக்கிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தியாகத்தாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்த வீராதி வீரர்கள் மயிலாடி மாரியப்பன், ஆலந்தூர் சின்னான், தூத்துக்குடி கேவிகே சாமி, உடையார்பாளையம் வேலாயுதம், கோவை கோவிந்தசாமி, விராலிமலை சண்முகம், சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, மாயவரம் சாரங்கபாணி, வீரவேடு தண்டபாணி, இவர்களெல்லாம் உயிர்களை கொடுத்தார்கள். இன்னும் 70 பேர்கள் இருக்கின்றன. இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ரத்தம் சிந்தியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். ஒரு கட்சியை தொடங்குவதென்றால் திடீரென்று வந்து நான் ஒரு கட்சியை தொடங்குகிறேன் என்று யாருக்கு உரிமை இருக்கிறது? ஆனால் தியாகத்தால், உழைப்பால் தான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும். மக்கள் பந்தத்திலே கொண்டு போய் நிறுத்த முடியும். நீங்கள் செய்த தியாகம் என்ன? உங்களுடைய உழைப்பு என்ன? தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்தனவே.
அத்தனை பிரச்சனைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் குரல் கொடுத்தன, களம் சென்றன. அந்த களங்களின் போராட்டங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த பிரச்சனையை பற்றி புதிதாக அரசியலுக்கு பொதுவாழ்வுக்கு வந்து அடுத்த முதல்வர் என்று இப்போதே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தரப்பை கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையிலே மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்ததே, அதை எதிர்த்து திமுக கழகம் போராடியது, மறுமலர்ச்சி திமுக போராடியது. நீங்கள் எந்த போராட்டத்திலே ஆதரவு கொடுத்தீர்கள்? நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். பேசியிருப்பீர்களோ அதை பற்றி? இம்மாதிரி ஸ்டெர்லைட் என்ற ஒரு நாசகார நச்சாலை தூத்துக்குடி மாவட்டத்தையே விழுங்க போகிறது, அது கூடாது, குரல் கொடுத்தது உண்டா? துப்பாக்கி சூட்டிலே 13 பேர் இறந்து போனார்களே தூத்துக்குடியிலே, போய் பார்க்க சென்றது உண்டா? முல்லை பெரியாறு அணையை உடைத்து அவர்கள் இடுக்கிக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று கேரளம் வஞ்சகம் செய்கிற போது அந்த முல்லை பெரியாறு போராட்டத்திலே 7 தடவை உண்ணாவிரதம், 2 தடவை நடைபயணம் என்று நானே நடத்தி இருக்கிறேன். இளவல் மலை சத்யா அவர்கள் ஒவ்வொரு நடைபயணத்துக்கும் அச்சாரியாக திகழ்ந்தார். அந்த பிரச்சனையை பற்றி என்றைக்காவது நீங்கள் பேசியதுண்டா? புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்தார் என்றால் 1000 மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள் திமுக கழகத்தினுடைய கிளைகளாகவே செயல்பட்டன. புயல் வீசியது, வெள்ளம் வந்தது, மக்கள் ஒரு பக்கத்திலே டாக்டர் கலைஞர் நிதி திரட்ட போனார், வெள்ள நிவாரண நிதி. ஒரு பக்கத்திலே எம்ஜிஆர் போனார், அந்த வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கொண்டு வந்து சேர்த்தார். சட்டமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு முடிந்த மட்டுக்கும் அவரும் உதவி செய்தார். திமுக கழகத்துக்கு நிதியை டாக்டர் கலைஞர் அவர்கள் பொருளாளராக இருந்து திரட்டி கொடுத்தார். தியாகத்தால் முத்திரை பெற்று கண்ணீரால் செந்நீரால் வேரையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது இந்தியாவுக்கு இன்றைக்கு வழிகாட்டி கொண்டு நிலையில் அதை வீழ்த்தி விடுவோம் என்று சொல்லி வருகிறவர்கள், எங்கிருந்து வருகிறாய் நீ? என்ன தியாகம் செய்திருக்கிறாய் நீ? தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக என்றாவது வாய் திறந்ததுண்டா? ஒரு அறிக்கை விட்டதுண்டா? அப்படி என்றால் இதெல்லாம் கேள்வி கேட்பார்த்த இடம், யாரும் வந்து அள்ளிக்கொண்டு போய்விடலாம் நினைக்கிறீர்களா? அப்படி ஒரு எண்ணத்தில் பத்திரிகைகள் விளம்பரம் போடலாம், பணம் இருந்தால் எத்தனை பக்கத்துக்கும் விளம்பரம் போடலாம், பணம் இருந்தால் சோரெழுத்து எழுதுவதற்கு கூலிக்கு ஆள் பிடித்து எல்லா சோரலையும் எழுதலாம். அதை இப்பொழுது 3 மாத காலத்துக்குள்ளாக செய்து நாங்கள் யாரோடும் கூட்டு சேர மாட்டோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்களே. மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும். தமிழகத்துக்கு வந்த ஆபத்துக்களில் இன்றைக்கு இந்தியும் சமஸ்கிருதமும் படையெடுத்து வருகிறதே, தமிழகத்தின் கலாச்சாரத்தை, மொழி உரிமையை அளிப்பதற்கு அதை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள். இந்த கைதான் அரசியல் சட்டத்தை தூக்கி பிடித்து திருநெல்வேலி சந்திப்பிலே என் கையில் இருப்பது அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டம். அதை இப்போதே தீ வைத்து கொளுத்துகிறேன் பாருங்கள், 17வது பகுதியை என்று தீ வைத்தேன். கூடாது என்று தலைவர்கள் சொன்னார்கள். அண்ணன் மாறன் அவர்கள் 10 எம்எல்ஏக்கள் பதவியை பறித்துக் கொண்டார்கள். நம்ம வைகோ பதவியையும் பார்லிமெண்டில் பறித்து விட்டால் நமக்கு பேசுவதற்கு இன்னொரு ஆள் யார் இருக்கிறார்கள், நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் என்று அண்ணன் மாறன் சொன்னதற்கு இணங்க நீ சட்டத்தை கொளுத்த கூடாது என்று முரசொலியிலே என் பெயரை எடுத்து விட்டார்கள். ஆனால் நான் அவரிடத்திலே, தலைவர் கலைஞரிடத்திலே, அவர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். துரைமுருகனும் அண்ணன் முரசொலி மாறனும் போய்விட்டார்கள். நான் கார்ல 3 பேரும் பின் சீட்ல உட்கார்ந்து இருந்தோம். நான் கலைஞர் உள்ள போனாரு, நான் கூடவே உள்ள போனேன். என்ன வைக்கோ, என்ன நான் சட்டத்தை கொடுத்துவேன்னு சொல்லி கோவை மாநாட்டில் என் பேரை நெல்லையில் சொல்லி அறிவித்தீர்களே, இந்த மதுரை கூட்டத்திலே என்னை வழியனுப்பி வைப்பதாக சொன்னீர்களே, இப்பொழுது நான் கலந்து கொள்ளாவிட்டால் டீ கடையில், அங்கங்க கடத்தெருவில், பஸ் ஸ்டாண்ட்ல பேப்பர் படிக்கிறவங்க என்னையா வீராவேசமா
சிங்கம் புலி போல கர்ஜித்தாரு பாஞ்சாரு, இப்ப பதவி போயிடணும்னு அறிவித்து விட்டு ஓடி போயிட்டாரே என்று சொல்லும் போது அங்கே நின்று கொண்டிருக்கிற திமுக தொண்டன் நெஞ்சிலே ரத்த கண்ணீர் வெடிப்பான். அத்தனை தொண்டர்களுடைய உள்ளத்திலும் முள் பாய்ந்து விடும். அதனால் நான் சட்டத்தை கொளுத்தித்தான் தீர்வேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அதன் பிறகு சிறைக்கு போன பிறகு திருக்குறளிலே இருந்து படைச்செருக்கிலே இருந்து ஒரு குறளை எடுத்து எழுதி, வேந்தன் சீரினும் சீர்கிற அவர்கள் கொண்ட கொள்கையை விடமாட்டார்கள் என்ற அந்த குறளையை அவருக்கு எழுதி அனுப்பி நீங்கள் குறளோவியம் தீட்டியவர்கள். இந்த திருக்குறளின்படிதான் நான் நடந்து கொண்டேன், நீங்கள் என் மீது கோபப்படக்கூடாது என்று எழுதி அனுப்பினேன். 1000 விளக்கு உசேனை பக்கத்தில் அழைத்து, அவரும் சிறையில் இருக்கிறார் கலைஞர் அவர்கள். கைதி உடை போட்டப்பட்டு அவர் கம்பிகளுக்கு பின்னாலே நிற்பதை போல ஒரு பேப்பர் கூட வந்தது. நான் 8000 பேருக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பினேன். அந்த வருஷம் எல்லாருக்கும் சிறைக்கு தான் அனுப்புறேன். எல்லா சிறையில் இருந்தவங்க அந்த 8000 தோழர்கள் வீட்டிலையும் என் கடிதத்தை இன்னியும் வச்சிருக்காங்க. அப்படி எழுதிவிட்டு இங்கே கலைஞர் எழுதிய கடிதத்தை 1000 விளக்கு உசேனை கூப்பிட்டு, பாரியா எப்படி எழுதியிருக்காருன்னு பாரு, படிச்சு பாரு, அதான் வைகோ அப்படி என்று அவர் சொல்லுகிற அளவுக்கு எந்த இயக்கம் நம்மை பெருமைப்படுத்துகிறதோ, நம்மை கலைஞரின் போர்வாள் என்றே நெடுங்காலம் சொன்னார்கள். எனக்கு மாலை போடுறவங்க, என்னை அழைச்சிட்டு போய் வீட்டில் விருந்து சாப்பாடு வைக்கிறவங்க எத்தனை குடும்பங்கள் திமுகவிலே. இவ்வளவு தியாகம் அந்த கட்சி, அதையா அழித்து விடுவோம் நினைக்கிறீர்கள்? நடக்கிற காரியமா? இமயமலையை கூட நகர்த்தலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அசைக்க முடியாது. நான் அதை 30 ஆண்டுகள் நேசித்து அதற்காக உயிருக்கு உயிராக உயிரை பணயம் வைத்து பாடுபட்டவன் என்ற முறையில் டாக்டர் கலைஞருக்கு உயிராபத்து வருகிறது என்று சொன்ன போது உளி வீசியவனை நான் ஒருவனே ஓடி சென்று அவனை மடக்கி பிடித்து கையும் காலும் உதற உதைத்ததற்கு பிறகு எங்கே அவன் செத்து போய் விடுவானோ என்று சொல்லி இந்த செபாஸ்டியனை காவல்துறையினர் என்னிடமிருந்து விடுவித்துக் கொண்டு போனார்கள். கலைஞர் அவர்கள் அவர் துணைவியார் வருகிற அந்த கூப்பையில நான் தான் வந்து உட்காரணும் சொல்லி திண்டுக்கல்ல வந்து அதிமுக அமைச்சர் ஒரு தகராறு செய்த போது நான் அதை தடுத்து நிறுத்தி அந்த வாசலிலேயே விடிய விடிய நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த வந்த 3 பேருமே மது அருந்தி இருந்தார்கள். அப்படி அங்கே செக்யூரிட்டிக்கு வந்தவர்கள், நாங்க திண்டுக்கல்ல இருந்தே ஊருக்கு போயிருப்போமே, இந்த மந்திரி செஞ்ச வேலை எங்களை எல்லாரையுமே ஏத்துங்கன்னு சொல்லி, ஏன்னு கேட்டா வைகோ அங்க நின்றுகிட்டு இருக்காரு, ராத்திரி தகராறு இருந்தாலும் வரும் அன்னு ஒரு பெரிய பட்டாளத்தை அந்த வண்டியில ஏத்திட்டாங்க. அவங்க என்கிட்ட, நான் நின்றுகிட்டே இருந்த வாசல்ல, அப்ப அவங்க டீ தான் குடிச்சாங்க. என்கிட்ட விழுப்புரத்தில் ஒரு டீ வந்து தொண்டர்கள் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் பாட்டில் ஊருக்கு போயிருப்போம், இவர் நான் அந்த கூப்பை என் பேரில் போட்டது, அது எப்படி அவருக்கு கலைஞர் வரலாம், அதை காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதனால தான் நீங்க நிற்கிறீங்க, நாங்களும் இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியல. அப்படி எத்தனையோ கட்டங்களில் அங்கே தாஜ் பில்டிங் அந்த கட்டடம் அப்படியே அசைய ஆரம்பிச்சது. பூகம்பம் லேசா டெல்லியில குளிச்சுக்கிட்டு இருக்காரு கலைஞர். நான் ஓடி போய் என்விஎன் சோமும் ஆற்காடு வீராசாமியும் அதுக்கு அடுத்த அறையில உட்கார்ந்துருக்காங்க. நான் பாத்ரூம் கிட்ட ஓடி போய் பாத்ரூம் கதவை தட்டி, அண்ணா பூகம்பம் வந்துருச்சு, பூமி அதிர்ச்சி ஆடுது, வெளியே வாங்க, உடனே வெளியே வாங்க சொல்லி வெளியே வந்து வராம அவர் அப்படியே கட்டி பிடிச்சு கூட்டி வந்து அவர் அவசர அவசரமா சட்டையை மாத்திட்டு கொஞ்சம் நேரம் போனா பாத்ரூம் கதவையே உடைச்சிட்டு என்னை தூக்கிட்டு வந்துருப்பாரு போல் இருக்கேன் அவர் சொன்னார் பத்தவங்க கிட்ட. அப்ப அதன் பிறகு அங்கே இறங்கி மாதண்ணன் வீட்டுல போய் நாங்க இருந்தோம். அது மாதிரி சம்பவங்கள் ஒன்றா இரண்டா, என் உயிருக்கு ஆபத்து வந்த சம்பவங்கள் எத்தனை எத்தனை. அங்கே போராடி கொண்டிருந்த காலத்தில், திமுகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில். ஆகவே இன்றைக்கு எப்பொழுதும் பெரியார் காலத்தில் இல்லாத ஆபத்து, அண்ணா காலத்தில் இல்லாத ஆபத்து, கலைஞர் காலத்திலே இல்லாத ஆபத்து இப்ப வந்திருக்கு. ஒன்று சேர்ந்து அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அசுர சக்தியான அந்த பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ சக்திகளும் தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
நீங்கள் எந்த வடிவத்திலே வந்தாலும் சரி. ஆனால் நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று நீ யோசித்து பார்த்து பேச வேண்டும் பேசுகிற தலைவர். அதைவிட இன்னொரு யாரோ சொன்னாங்களா, வைகோவை ஓய்வு எடுக்க சொல்லுங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம உடல்நிலையில இவ்வளவு கவலையோடு சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவு பாசம் நம்ம மேல. அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லுங்க, ஓய்வு இல்லாம இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நீ நீண்ட காலம் இருக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணத்துலதான். அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நல்ல நல்ல நோக்கத்துல. வைகோ ஓய்வு இல்லாம ரொம்ப இத்தனை வருஷம் அலைஞ்சிட்டாரு, இனி கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உடம்புக்கு நல்லது, இனி அதிக வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் தப்பா சொன்னது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்போம் ஒழிப்போம் என்று எந்த மனிதர் எவர் சொன்னாலும் சரி, அது நடக்காது நடக்காது, நடக்க விட மாட்டோம் ஒரு காலம். இன்னும் வலிவு பெறுகிற கட்சியாகத்தான் அதை நாங்கள் பக்கத்திலே இருந்து அதற்கு அரணாக இருந்து பாடுபடுவோம் என்பதை இந்த மகளிர் நாள் விழாவிலே இந்த தினத்திலே நான் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறேன். ஐநா மன்றம் அமைக்கப்பட்ட பிறகு, அதனுடைய பிரியாமல் எழுதப்பட்ட பிறகு, அங்கே அந்த வரிகளில் மென் என்றுதான் இருந்தது, மனிதர்களுக்கென்று. அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட்டுடைய மனைவி அந்த குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்தார். அவர்தான் இங்க மென்னு போட்டிருக்கு, அப்ப ஆண்களுக்கு மட்டும்தானா, ஹியூமன் பீயிங்ஸ் போடுங்க என்று சொல்லி அந்த இதை திருத்தினதே எலினா அம்மையார் தான், எலினா ரூஸ்வெல்ட். அவர் ஒரு மகளிர். அதை போல நீங்கள் நைட்டிங்கேல் அம்மையார் போர்க்களங்களுக்கு சென்று காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்தது. விண்ணிலே பறந்து கல்பனா தேவி விண்ணின் உச்சிக்கே சென்று திரும்ப முடியாமல் போனது. நீங்கள் எல்லா விதத்திலும் போர்ப்படையிலே ஜான்சி ராணி அங்கே இருந்து முதல் 3 போர்க்காலங்களில் தாந்தியாதோபே நானாவதி இவர்களுடைய துணையோடு ஜெயித்து கடைசியில் தோற்கடிக்கப்பட்டு அந்த களத்திலேயே மாண்டு போனார் ஜான்சி ராணி. அதை போல ஜோன் ஆஃப் ஆர்க் பிரெஞ்சு நாட்டிலே அந்த விடுதலைக்காக, பெண்கள் விடுதலைக்காக, நாட்டு விடுதலைக்காக போராடிய அந்த ஜோன் ஆஃப் ஆர்க்கை விறகு கட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்து பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இதோ தீயில் இடப்போகிறோம் என்று அந்த படர்ந்த நெருப்பிலே தூக்கி போட்டு ஜோன் ஆஃப் ஆர்க்கை கொண்டார்கள். அதை போல ஜோன் ஆஃப் ஆர்க்கை போல ஜான்சி ராணியை போல போராடியது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் படைகளை, ஆங்கிலேயர் படைகளை தோற்கடித்தது வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியாருக்காக ஒரு நாடகத்தை தயாரித்து அது தமிழ்நாட்டிலே 7 இடங்களிலும், அமெரிக்காவிலே 5 இடங்களிலும், மும்பையிலும் டெல்லியிலும் அதை நடத்துவதற்கு அவ்வளவு செலவுகளையும் நான் ஏற்றுக்கொண்டு வீரத்தாய் வேலு நாச்சியார் நிகழ்ச்சிகளை தமிழகம் பூராவும் நடத்தி அதை இன்றைக்கு அதற்கு பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதை முதலிலே மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்தது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த வேலு நாச்சியாரை அந்த படத்தை வைப்பது, நாங்கள் வைத்து பூசிப்பது, பூக்களை தூவுவது ரொம்ப இயற்கையானது. ஆகவே இனி நம்முடைய சகோதரிகள் மகளிரணிக்கு நம்முடைய கட்சி தோழர்கள் வீடுகளிலே நீங்கள் அம்மா துணைவியார் அனுப்புங்க, மகளை அனுப்புங்க. நம்ம கூட்டங்களுக்கு வந்த பாதுகாப்பு இருக்கும், ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காது, பத்திரமா பொன்போல பாதுகாத்து வீட்டில் கொண்டு விட்டுருவோம் என்று சொல்லி நீங்க கட்சிக்காரங்க கிட்ட உங்க மனைவி அனுப்புங்க, உங்க மகளை அனுப்புங்க என்று சொல்லி, அப்படி ஒரு சில கட்சிகள்ல தான் வர்றாங்க எல்லாரும். மார்க்சிஸ்ட்ல பாருங்க, அவ்வளவு உறுப்பினர்கள் வீட்டு பெண்களும் நிகழ்ச்சிக்கு வந்துடுவாங்க. அந்த நிலையை நம்முடைய இயக்கத்திலே உருவாக்க வேண்டும் என்பதை இன்றைய மகளிர் நாள் உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 மாநாட்டிலையுமே, மதுரை மாநாட்டில், இந்த மாநாட்டில ஏராளமான பெண்கள் வந்தாங்க. இன்னும் அதிகமாக வர வேண்டும். அது நீங்கள் முயற்சி செய்தால், டாக்டர் ரோஹையா நினைத்தால், அவர்கள் நீங்கள் நம்முடைய மல்லிகா தயாளன் போல எல்லோரிடமும் தொடர்பு கொண்டு நீங்க இவ்வளவு பேர் அழைச்சிட்டு வரணும், இவ்வளவு பேர் அழைச்சிட்டு வரணும்னு நிறைய செலவழிச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ரோஹையா அம்மா துணி எடுத்து கொடுக்கிறது, புடவைகள் எடுத்து கொடுக்கிறது, நம்ம மகளிர்களை வரவேற்று சாப்பிட வைக்கிறது, இது எல்லாவற்றையும் டாக்டர் ரோஹையா அம்மையார் அவர்கள் தன் சொந்த செலவிலேயே நிறைய செஞ்சிருக்காங்க.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவி உங்களுக்கு துணை பொதுச் செயலாளரா கிடைச்சிருக்கிறார். ஆகவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 2க்கு மேல ஆயிடுச்சு. ஆகவே நாம் நம்முடைய இயக்கத்தில் யாரை நாம் வசைபாட வேண்டியதில்லை. நான் இப்ப சொன்ன பதில் கூட பத்திரிகைகள் எல்லாம் வந்ததுனால அதை மற்றவங்க எடுத்து பார்க்கும்போது நம்ம ஆளுங்க இந்த பதிலை சொன்னா, வைகோ என்ன சொன்னாரு, நல்லா தனியா சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப உழைக்கிறேன்னு சொல்லி என் உடம்பு நல்லா இருக்கணும் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காருன்னு. அவர்களே அந்த அப்படி சொல்ற நபரே நான் சொன்ன போராட்டங்கள்ல எதுலையாவது கருத்து சொல்லியிருப்பாரா? இல்ல நான் காக்கி சட்டை போட்டிருந்தேன் சொல்ல முடியலன்னு. வேண்டான்னு தானே பொது வாழ்க்கைக்கு வர்றீங்க. அப்ப தமிழகத்திலே என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது இதுவரை என்று சொல்லி அதிலே பங்கெடுத்தவர்கள், ஆபத்துகளை தடுத்து நிறுத்தியவர்களை பற்றி நீங்கள் பேசியதுண்டா? புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவர் அதில் தலையிட்டதுண்டா? தமிழ்நாட்டுக்காக ஒரு வாய்ஸ், ஒரு குரலாவது கொடுத்ததுண்டா? ஆகவே இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக இருப்பது மட்டுமல்ல, அந்த மூல கொள்கைகளிலே, ஈழ தமிழர் விடுதலையிலே, தனித்தமிழ் ஈழம் காண்பதிலே, பொது வாக்கெடுப்பும் சுயநிர்ணய உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பிரசன்ஸ்லே போய் நான் சொன்ன பிறகுதான் இந்த பொது வாக்கெடுப்புங்கிற கருத்தை மற்ற தலைவர்கள் 6 மாசம் கழிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. முதலில் உலகத்தில் சொன்னது செல்வா தீர்மானம் போட்டதற்கு பிறகு, பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கருத்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் என்று கருத்து மறுமலர்ச்சி திமுக தான் உலக அரங்கத்தில் முதலாக வைத்தது. நாம் நிறைய சாதிச்சிருக்கோம். நெய்வேலியை மீட்டு கொடுத்தது, பறிபோக இருந்த நெய்வேலியை வாஜ்பாய் அவர்களிடத்திலே வாதாடி அதை தடுத்து நிறுத்தியது மறுமலர்ச்சி திமுக தான். இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியை, அவன் உலக கோடீஸ்வரன் கம்பெனியை நிரந்தரமாக மூடுவதற்கு முழு முயற்சி எடுத்து நீதிமன்றத்திலே வாதாடி, தெருக்களிலே போராடி, உண்ணாவிரதம் இருந்து மறியல் நடத்தி இன்றைக்கு அந்த வேதாந்தா குரூப் உலக கோடீஸ்வரன் அவன் மூட வச்சது மதிமுக தான் முக்கிய காரணம். நீட்டுணர்வை எழுத்து ஒரு எதிர்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி நடைபெற நடத்தி இப்ப 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, பிரதமர் மோடி இது ரொம்ப அவசியமான திட்டம், உடனே நிறைவேற்றணும்னு. நீட்டுணர்வை அது தேனி மாவட்டத்தை அழிச்சிரும், இடுக்கி அணையும் உடைச்சிரும், நம்முடைய அணையும் உடைஞ்சு போகும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா. ஆகவே தமிழகத்துக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த நம்மால் எந்த அளவுக்கு நமக்கு செய்திகளிலே, ஏடுகளிலே, ஊடகங்களிலே நம் செய்தி அவ்வளவாக வருவதில்லை. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், வருகிற நேரத்தில் வரும். நாம் இத்தனை செய்திருக்கிறோம், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மறுமலர்ச்சி திமுக தமிழகத்தின் நன்மைக்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, தமிழ் இனத்தை காப்பதற்காக, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக நாம் போராடி இருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் அதே அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்மை நாமே இந்த களங்களுக்கு ஒப்படைத்துக் கொள்வோம் என்பதையும் இங்கே சொல்லி, நீங்க எல்லாம் காலையில 9:30 வந்து 11 மணி வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அவசரமா நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியையும் நடத்தி விட்டீர்கள். நான் இவ்வளவு நேரம் பேசாம 5 நிமிஷத்துல போயிருக்கலாம். வைகோவுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. எப்படி 1 மணி நேரம் பேசுறவரு 5 நிமிஷம் முடிச்சிட்டாரு. ஆமா, அதான் அந்த ஒரு ஆளு ஓய்வு கொடுக்க சொல்றாரு. நீங்க நினைச்சிட கூடாதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சிருக்கீங்களே, அதனால நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்க வீட்டுல நல்லா இருக்கணும். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை வெளியில விடாதீங்க, ரோட்ல விடாதீங்க, சாயங்காலம் விளையாடிட்டு வரட்டும் விடாதீங்க. 3 வயது சிறுமிக்கும் பிஞ்சுக்கும் ஆபத்து இருக்கு. மிருகங்கள் காட்டிலே இருந்து நாட்டுக்குள்ளே வந்து விட்டன. மனிதர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் இந்த பஞ்சு பெண் குழந்தைகளை நாசமாக்கி கொள்கிறார்கள் என்பதை படிக்கிற போதே நெஞ்சம் கதறுகிறது. ஆகவே நீங்க முதல்ல வீட்டை பாதுகாத்துக்கணும். பிள்ளைகள் இருந்தா பத்திரமா இருக்கா, கூட துணைக்கு ஆள் இருக்கான்னு பார்க்கணும். நான் சாயங்காலம் அப்படி விளையாடிட்டு போறேன்னு சொல்லி போனா விடக்கூடாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் விடக்கூடாது. அவ்வளவு ஆபத்து இன்றைக்கு இருக்கிறது. இது இந்த ஆட்சி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறது. உடனுக்குடன் காவல்துறை அந்த இடத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்கிறது. அதெல்லாம்
ஆனால் மிருகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அதை எதிர்த்து அதை தடுப்பதற்கு முழு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாகும். உங்கள் வீடுகளிலே கணவன் மனைவி சண்டையே வரக்கூடாதுங்க. நான் முந்தியெல்லாம் அந்த பேப்பர்ல படிச்சதே இல்லை. இப்ப தினம் பாருங்க, மனைவி கணவனை கொன்றாள். இது அதிகமா இருக்கு. கணவன் மனைவியை கொன்றான். இது வராத பேப்பர் உண்டா? ஒரு நாளாவது இந்த செய்தி வராதது. ஆக பெண்களை தெய்வமாக போற்றிய இந்த நாட்டில், பெண்களை தாய்மார்களை உன்னதத்திலே வைத்து போற்றிய தமிழ்நாட்டில் அது நடப்பது. ஆகவே அந்த விதத்தில் நீங்கள் விழிப்புணர்வை அங்காங்கு நீங்க ஏற்படுத்தலாம். அந்த சகோதர சகோதரிகள் வீட்டுல பிள்ளைகளை பறிகொடுத்துட்டு அழுது கதறாங்களே, அந்த பத்திரிகையில படிக்கும் போதே நமக்கு கண்ணீர் வருது. அந்த குழந்தை என்ன பாடுபட்டு இருக்கும் அது சொல்ல முடியுமா? கூப்பாடு போட முடியுமா? அந்த நேரத்தில் அந்த குழந்தை எவ்வளவு சித்திரவதைய அனுபவிச்சிருக்கும். அப்ப கொஞ்சம் நம்ம பிள்ளை அந்த இடத்துல வச்சு பார்த்து நடந்தா என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த வலி நமக்கு தெரியும். ஆகவே அந்த மகளிரை பாதுகாப்பு என்பது பச்சை குழந்தைகள் முதல் மகளிரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்லுகிற இடத்திலே சென்னையிலோ திருச்சியிலோ ஒரு பெரிய மண்டபத்திலே நிகழ்ச்சியை நடத்தி அதுக்கு ஆயிரக்கணக்கிலே வந்து பெண்கள் கலந்து கொள்கிற விதத்திலே ஏற்பாடுகள் செய்து அது காலையிலிருந்து மாலை வரையில நடத்துறது என்று சொல்லி முடிவு செய்திருக்கிறோம். அதுபடி செய்வோம். நீங்களும் வருவீங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு அதுவும் பாருங்க, சிக்கனம் பார்க்காம பிரியாணி வச்சிருக்காங்க. அது தென்றல் நிசார் அதுக்கு பக்கபலமா இருக்கிறாரு. ஆனா ரோஹியா சொன்னாங்க, நாங்க நல்ல சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆகவே எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா நாங்க ஆம்பளைங்க யாரும் அங்க வர்றதுக்கு இடம் கிடையாது. முதல்ல போய் எல்லா பந்தியில உட்கார்ந்துருங்க. முதல்ல பிறகு நீங்க சாப்பிடாம இருந்துட்டு பிறகு இந்த ஆண்கள் பூரா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு வெளியே இருந்தவங்க பாஞ்சு வந்து உட்கார்ந்துருவாங்க பெஞ்சில. மகளிர் அணி வாழ்க, மகளிர் அணி வெல்க, தந்தை பெரியார் புகழ் வாழ்க, அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வெல்க, தலைவர் பிரபாகரன் புகழ் வாழ்க வாழ்க என சொல்லி வருகிற அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.